பிளவுஸோட பேக் பார்ட் நமக்கு பிளைனா இருக்கும்போது எப்படி ஒரு சூப்பரான பேட்ச் ஒர்க் டிசைன் ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். சாரியில வரக்கூடிய பார்டர் எடுத்துட்டு பிளவுஸோட பேக் பார்ட்ல க்ளோஸ் நெக் கொடுத்துருக்கனால அதுக்கு ஈவனா கிளாத் எடுத்துட்டு லைனிங் கிளாத்ல வரக்கூடிய நெக்கோட அளவை பார்டர்ல எங்க வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. சாரியோட கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி பால் டிசைன் ரெடி பண்ணிட்டு நம்ம அந்த நெக்கோட அளவு மார்க் பண்ணிருந்தோம் இல்லையா, அதுல வந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி இந்த மாதிரி ஃபுல்லா வச்சு எடுத்துக்கோங்க. பால்ஸ் வைக்கும் போது லெஃப்ட் சைடு வர மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேல இன்னொரு பார்டரை வச்சு அப்படியே அதை வந்து கவர் பண்ணிருங்க. கரெக்டா அந்த எட்ஜ்ல வந்து தையல் கொடுங்க. ஒரு 1/4 இன்ச் கிளாத் விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே திருப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு சூப்பரா அந்த பால் வந்து ரெடி ஆயிரும். அந்த பாலை அப்படியே ஆப்போசிட்ல வர மாதிரி வச்சுட்டு அதோடைய கார்னர்ல தையல் கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு பால் ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு சைடும் ஒரு 1/2 இன்ச் மடிச்சிட்டு இந்த மாதிரி அயன் பண்ணி விட்டுட்டு அதோடைய எட்ஜ்ல வந்து இந்த மாதிரி பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு இன்னும் சூப்பரா இருக்கும் இந்த டிசைன். ரெண்டு சைடும் பைப்பிங் கொடுத்ததுக்கு அப்புறம் மெயின் கிளாத் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அதோட சென்டர் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைனிங் கிளாத் போட்டு நெக்கோடைய அளவு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நம்மளோட மெயின் கிளாத்துக்கு மேல இந்த பேட்ச் ஒர்க் அந்த நெக்கோடைய அளவு எங்க வருதோ அங்க வச்சுட்டு சைடுல தையல் கொடுங்க. இப்போ ரெண்டு சைடுமே ஈவனா நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் லைனிங் கிளாத்தை மேலே போட்டு கரெக்டா அந்த நெக்கு மேலே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நாச் போட்டு எடுத்துக்கோங்க. அப்படியே அந்த லைனிங் கிளாத்தை ஆப்போசிட்ல திருப்பிட்டு படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க நெக்கு மேலே ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபைனலி இந்த பேக் பார்ட்டை நம்ம ரொம்ப சூப்பரா ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணும்போது பிளைனா இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்லலாம் இந்த மாதிரியான டிசைனை ட்ரை பண்ணி பாருங்க.